எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. அஞ்சுன்னா லவ் மேட்டரில் இந்த மாதம் சண்டை இருந்தால் பிரேக்கப் ஆகும் மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 8 கூடையவன் 5க்கு வந்துச்சா, அப்போ லவ்வில் ஒரு அவமானம் பிரச்சனையை கொடுத்து பிரேக்கப் ஆகும். பசங்க கூட சண்டை பிரச்சனை வருமானா கண்டிப்பாக லீவு எல்லா பிள்ளைகளும் வீட்டில் இருந்து எல்லா வீட்லேயும் அந்த பிரச்சனை இருக்கும். சண்டை அதிகமாக பிள்ளைகள் கூட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதில் நல்லா பண்ணிக்கூடாது என்னென்னா, இது வரைக்கும் போகாமல் இருக்கிற குலதெய்வம் கோயிலுக்கு இவங்க போனாங்கன்னா விஷயங்கள்லாம் சால்வ் ஆகும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்ம கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். மேஷம் முதல் மீனம் வரை இருக்க 12 ராசிக்கான வைகாசி மாத பலன்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நெல்லை சோமசுந்தரம் ஐயா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஃபைன் டைம் சக்கர நேயர் அனைவருக்கும் வணக்கம். ஓகே சார், சித்திரை மாதம் முடிஞ்சிருச்சு, வைகாசி மாசமும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதத்துக்கான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பலன் எப்படி அமைஞ்சிருக்கு? நல்லதுமா. எல்லா 12 ராசியும் பேசிடலாம். சித்திரை போன மாதம் பேசி முடித்தோம். இன்னும் கத்திரி வெயிலோட தாக்கம் இன்னும் இருக்க தான் செய்யுது. சித்திரையில் உள்ள இது இருக்க தான் செய்யுது. இப்போ பிறகுற மாதம் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி இந்த மாதம் மே 15லேருந்து ஜூன் 14 வரைக்கும் வைகாசி மாதம் அப்படிங்கிற தமிழ் மாதம் பிறக்கும். தமிழ் மாதங்கிறது நம்ம வழக்கமாக சொல்கிறது என்னென்னா, சூரியனோட டிரான்சிட் தான் தமிழ் மாதம் அப்படிங்கிறது. அப்போ சூரியன் வந்து 12 ராசிக்கு 12 மாதம். அப்போ மேஷம் அப்படிங்கிற ராசியில் சூரியன் உள்ளே வரும்போது நம்ம வந்து சித்திரைன்னு தமிழ் முதல் மாதமாக எடுப்போம். அப்போ மேஷத்துலேருந்து சூரியன் நகண்டு ரிஷபராசிக்குள்ளே வரக்கூடிய இந்த மே 15ஆம் தேதியை தமிழ் மாதத்துக்கு வைகாசி மாதம்னு எடுப்போம். ஆக்சுவலாக இந்த வைகாசி மாதத்தில் என்ன வருதுன்னா, முகூர்த்த நாளுங்கிறது எல்லா மாதமும் கொடுப்பாங்க. ஆடி மாதத்துக்கும் கொடுப்பாங்க, மார்கழி மாதத்துக்கும் கொடுப்பாங்க. அது பஞ்சாங்கத்தில் பொதுவாக கொடுக்குற விஷயம். பட் இந்த மாதத்தில் என்ன வருதுன்னா, இந்த மாதத்துக்கு பேர் வந்து மலை மாதம்னு பேர். மலை மாதம். மலை மாதம்னா 2 அமாவாசை இல்லை 2 பௌர்ணமி வந்தால் சுபகாரியங்கள் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது ஜோதிட விதி. ஆனால் நிறையா ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கிறாங்க. பட் பொதுவாக என்னென்னா, மலை மாதங்கிறது அவ்வளோ விசேஷமான மாதம் கிடையாது. நல்ல விசேஷங்கள் பண்ணுறதுக்கு, அதாவது கல்யாணம், கிரகப்பிரவேசம், அப்புறம் வீடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம்ங்கிறது மலை மாதத்துக்கு உண்டானது. இந்த மாதம் அப்படி தான். இந்த 3-4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படி வரும். ஏதாவது ஒரு மாதம் இந்த வருஷம் வருது. வைகாசி மாதம் வந்து மலை மாதமாக வருது. 2 அமாவாசை வருது இந்த இதில். ஸோ ஆனால் வைக்கிறவங்க ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி கால சூழ்நிலை எதையும் வந்து ஒரு மாதத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நடக்குது. இந்த மாதத்தில் உள்ள விசேஷம் அதுதான். வைகாசியில் உள்ள இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகம்ங்கிறது சிறப்பு. முருகனுக்கு விசேஷமான நாள். அன்றைக்கி நம்மாழ்வார் இவங்களை கோயில் போய் வழிபடலாம், பெருமாள் வழிபடலாம், அம்பாள் வழிபாடுங்கிறது இந்த மாதம் சிறப்பான விஷயங்கள்ங்கிறது அது. வைகாசி விசாகம்ங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 30/5/26 வைகாசி 16ஆம் தேதி சனிக்கிழமை வைகாசி விசாகம் நட்சத்திரம் வருது. விசாக நட்சத்திரம். அதனால் அது வந்து வைகாசி விசாகம்னு சொல்லி முருகனுக்கு சிறப்பாக கொண்டாடுவோம். அப்புறம் இந்த மாதத்தில் உள்ள இது பார்த்திங்கன்னா, வாஸ்து நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வைகாசியில் வந்து வைகாசி 21 4/6/2026 வியாழக்கிழமை காலையில் 10:06 10:42 வரைக்கும் வாஸ்து செய்வதற்கு சிறப்பான நாள். வாஸ்து செய்கிறதுனா அந்த பூமி பூஜை போடுவாங்க. ஒரு பில்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு பூமி பூஜை. பூமி பூஜை நீங்கள் அந்த வாஸ்து நாளில் போட்டிங்கன்னா பில்டிங் எப்போ வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம். அப்போ பூமி பூஜை போடுறதுக்கு வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவோம். அவர் முழிக்கிறது, அவர் நித்திரை களைஞ்சு முழிக்கிற நேரம் அப்படிங்கிறது. அந்த நல்ல நேரத்தில் பூமியை தோண்டி நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வேலை தடை இல்லாமல் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் வாஸ்து நாளுங்கிறது இந்த வருஷம் 4/6/2026 வருது. அதனால் வாஸ்து நாளையும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அதுமாதிரி இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சியும் இந்த வைகாசியில் இருக்குது. மாத பயிற்சி கிரகங்கள் வேறு, வருட கிரக பயிற்சியும் இந்த வைகாசி மாதமே வருது. குரு பயிற்சி பலன்கிறது நம்ம தனியாக பேசலாம். ஓகேங்களா? சரி, பொது பலன் பேசுறதுக்கு முன்னால் நம்ம வழக்கமாக விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு போய்க்கலாம். வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரான் நோக்கு உண்டாம் மேனி நுடங்காத பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மறுபடியும் ஃபைன் டைம் சக்கர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். ஓகே சார், அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? நல்ல சிறப்பாக ஆட்டம் ஆரம்பிக்கக்கூடியவங்க மகர ராசிக்காரர்கள். இனிமேல் தான் கபாலி ஆட்டத்தை பாருங்கிற மாதிரி மகர ராசிக்காரர்கள் சிறப்பான ஒரு சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய உண்டு. எப்பவுமே லாப நோக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் மகரம். தான் என்ன நினச்சானோ அதை முடிக்கணும்னு கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. விடாப்பிடி.
நஷ்டம் வருது லாபம் வருதுலாம் யோசிக்க மாட்டாங்க. தன்னோட செயலில் அவ்வளோ உறுதித்தன்மையாக இருப்பாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்ககிட்ட இருக்காது. அட்டமெண்ட் ஃபெல்லோ யாருன்னு கேட்டால் மகர ராசிக்காரர்கள் அட்டமெண்ட் அதிகமாகவே இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்னதுன்னா 8வது வீட்டுக்குரிய சூரியன் 5வது வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ 8ங்கிறது ஒரு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு பிளானெட்டு, 5வது வீடுங்கிறது ஒரு நல்ல இடம். அந்த இடத்துக்கு வந்து உட்காருது. அப்போ 5ஆம் இடம்ங்கிறது என்னென்னா ஏற்கனவே சொல்கிறது தான், காதல், குலதெய்வம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோதிடம், குழந்தைகள், இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அப்போ ஒரு நெகட்டிவ் பண்ணக்கூடிய பிளானெட்டு 5ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த காரகத்துக்கு உண்டான அத்தனையுமே இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். 5ன்னா லவ் மேட்டரில் இந்த மாதம் சண்டை இருந்தால் பிரேக்கப் ஆகும் மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 8 கூடையவன் 5க்கு வந்துருச்சா, அப்போ லவ்வில் ஒரு அவமானம் பிரச்சனையை கொடுத்து பிரேக்கப் ஆகும். பசங்க கூட சண்டை பிரச்சனை வருமானா கண்டிப்பாக லீவு, எல்லா பிள்ளைகளும் வீட்டில் இருந்து எல்லா வீட்லேயும் அந்த பிரச்சனை இருக்கும். சண்டை அதிகமாக பிள்ளைகள் கூட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதில் நல்லா பண்ணிக்கூடாது என்னென்னா, இது வரைக்கும் போகாமல் இருக்கிற குலதெய்வம் கோயிலுக்கு இவங்க போனாங்கன்னா விஷயங்கள்லாம் சால்வ் ஆகும். இது வரைக்கும் போகாமல் 8ஆம் இடம் மறைவு, குலதெய்வம் 5ஆம் இடம். அப்போ குலதெய்வம் கோயிலுக்குலாம் இவங்க ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா பிரச்சனை கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆகும். இவங்களுக்கு சிறப்பான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் மறைவில் இருந்த குரு நேர் 7 சமசப்தமாக வருகிறார். 7ஆம் இடத்துக்கு குரு வருகிறார். அப்போ இது வரைக்கும் கல்யாணமாகாத ஆட்களுக்கெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இது திருமண வாய்ப்புகள் உடனே கைகூடும். 7ல் குரு வராரு, அது ஒரு நல்ல விஷயம். 7ல் வர்றதுக்கு ஒன்றுன்னா 3வது இடத்தையும் பார்ப்பார். இவங்களுக்கு மகர ராசிக்கு 3வது இடம்னா மகரம், கும்பம், மீனம். 3ஆம் இடம் எப்பவுமே முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்காரு. அப்போ இவங்க முயற்சி பண்ணது நடக்குமா நடக்காதா, தொட்டது தொடங்கும். அப்போ மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அபவ் 80% மேலே இவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் உண்டானா சிறப்பான மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு. அதுமாதிரி 6ல் இது வரைக்கும் மறைஞ்சிக்கிட்டு இருந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ கல்யாணம் நடக்குமான்னு கேட்டால் 7ல் சுக்கிரன் வந்துடுது. கலத்திர தோஷம் இருந்தாலும் குரு பார்வை ராசிக்கு நேராக வர்றது நல்ல விஷயம் இவங்களுக்கு. அது சுக்கிரன் பலம், சூரியன் நெகட்டிவான சூரியன் இதில் வந்து 5ஆம் இடத்துல உட்கார்றாரு. குரு பார்வை பெஸ்ட்டாக இவங்களுக்கு கிடைக்கிறதுனால மகர ராசிக்கு நல்லாயிருக்கும். இந்த வைகாசி மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, அவங்களுக்கு என்ன மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? மகர ராசி பாருங்கள், 8வது வீட்டுக்குரியவர் 5ல் வராருன்னு சொல்லியிருந்தோம். அப்போ மறைவிடத்த அதிபதி 5ல் வர்றதுங்கிறதுனா குரு பார்வையெல்லாம் மகர ராசிக்கு பலமாக இருக்கிறதுனால அது 1 இயருக்கு பலம் இருக்கும். பட் இந்த ராசி பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 65 மதிப்பெண் மகர ராசிக்கு கொடுக்கலாம். ஓகே சார்.